ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா 3ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். ஆனால் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு இனிய செய்தி அப்படின்னு சொல்லணும். அப்போது ராசிநாதன் வக்ரம் இருந்தால் நல்லதா? முதல்ல இந்த ராசிக்கு எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கணுங்க. வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தால் என்ன பலனை தருவார்? அதில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருந்தால் ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இடம் விற்க வாங்க அணுகும் அன்பர்கள், மற்றபடி பார்த்திங்கன்னா செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவு பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்தும். விற்பது வாங்குவது கொஞ்சம் காலதாமதமாகும். மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா? கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ராசிநாதன் வக்ரம் பெறுவது இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இதுதான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். அரசு துறையாகட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எந்த துறையில் வேலை பார்த்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி இந்த 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது? நம்மளுக்கு முக்கியமான ஒரு இடமே தொழில் உத்தியோகம் தாங்க. இந்த வாரம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழில் சிறந்து விளங்குமா? உத்தியோகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்களா? அதுதான் முக்கியம். இதில் பாருங்கள், 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அது அதை விட சிறப்பு. அப்போ தொழில் உத்தியோகம் ரொம்ப ஸ்மூத்தாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக செல்லுங்க. எந்த ஒரு டென்ஷனோ ஒரு பரபரப்போ இருக்காது வேலையில். இது நாள் வரைக்கும் வேலை பார்த்த இடத்துல பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக முடியக்கூடக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும். அது 10ஆம் வீட்டை குரு பார்த்தா தொழில் உத்தியோகம், நீங்கள் தொழிலில் பண்ணக்கூடியவர்கள் தொழிலில் இன்னும் கடனை உடனே வாங்கி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தொழில் பிரமாதமாக செல்லும் அப்படின்னு சொல்லணும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தை அதிபதி 11க்கு போயிட்டார். 11ல் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு ஜோதிடர்கள் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் சூப்பருங்க. அப்போ தொழில் பிரமாதமாக இது நாள் வரைக்கும் தொழில் ஏனோ தானோ இருந்திருக்கலாம், சரியான லாபத்தை ஈட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கு ஒரு அற்புதங்களை தரப்போகிறது. தொழிலில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதையும் தாண்டி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் டென்ஷன், பரபரப்பு எதுவும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் நல்ல தகவல். லோன் கேட்குற இடத்துல லோன் கிடைக்கும். இந்த தொழில் விஷயங்களும் சிறப்பாக இருக்கும், உத்தியோக விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உச்சநிலை பெறுவது சிறப்பு. அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களால அனுகூலம் இருக்கும்.
2 குடையவனுமாக இருக்கிறதால அவங்களால குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும். அதாவது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், பொருளாதாரம் வரவு இருக்கும். அல்லது அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சி அதில் ஒரு ரெமுனரேஷன் பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. அன்னோன்யமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்போ ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் அதுக்கு மட்டுமா, கலைக்கும் அதிபதிங்க. அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் பொக்கிஷமான காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைகள் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம், ரெகக்னேஷன் கிடைக்கும். அது சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மியூசிக்கு, டான்ஸு, நாடகம், வாய்ப்பாக எது பின்னணி பாடல் எதுவாக இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். நல்லதை தரும், நல்லதே செய்யும் என்று சொன்னால் மிகையாகாது. பரிவர்த்தனை யோகத்தில் 2க்கு வரார். அப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிட்சம். அப்போ உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது, உத்தியோகம் சிறப்பாக இருக்குன்னா அப்போ வருமானம் சிறப்பாக இருந்து தானே ஆகணுங்க. அப்போ குடும்பத்தில் வருமானம் வந்தால் சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா? கண்டிப்பாக மதிப்பு மரியாதை கிடைக்கும். அப்போ 2ஆம் இடம் தொழில் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்குது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்குது. அப்போ இதை விட வேறு என்னங்க வேணும்? கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் சிறப்பாக இருப்பார்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறதால இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு வாரம். 8ஆம் இடத்தை பார்க்குது. எந்த அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக வீட்டில் வயதான இவங்க இருந்தால் அவங்க உடம்பு, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. இது சனியினுடைய பார்வை ராசியை பார்க்குறதால என்னதான் உங்களுக்கு சந்தோஷமாக, குடும்பத்தில் சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, அதாவது பணப்புழக்கம் அதிகம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும், வேலை உத்தியோகம் சிறப்பாக சொல்லும், சந்தோஷமாக இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்குறதால டென்ஷனாக இருப்பீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் சிம்மத்தை பார்க்குறார். 5ஆம் இடம். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், பூர்வீக சொத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தலாம், சந்தோஷமே இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் அங்கே இருக்கிறது. 5ஆம் இடம் சந்தோஷமான இடம். ஆனால் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். காத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பயணப்படக்கூடிய ஒரு அம்சம் உள்ள, அதாவது வெளிநாட்டு கரன்சி, அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டென்ஷனாக இருந்தாலும் குடும்ப நிம்மதி, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. மொத்தத்தில் டென்ஷன் இல்லாத, டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒழிய ஆனால் சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இதில் ராசிநாதன் வார இறுதியில் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. அருமையான ஒரு நிலை. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.